காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உலகில் மிக 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 ஆபத்தான அணி T20யில் நான் இந்தியாவை தான் சொல்லுவேன். இந்திய அணி ஒரு வலுவான அணிங்க. இந்த T20 உலகக்கோப்பையில் கண்டிப்பாக இறுதி போட்டிக்கு இந்தியா வரும், எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. கூட இலங்கை அணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நெதர்லாந்து அணி எதிராக இந்திய அணி 17 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த வெற்றிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, முன்னாள் இலங்கை அணியோட கேப்டன், இப்போ இலங்கை அணிக்கு பவுலிங் பயிற்சியாளர் இருக்கும் மல்லிங்கா பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்திய அணி வெற்றி குறித்து பேசியிருக்காரு. இந்த முறை T20 உலகக்கோப்பையில் இந்தியா மற்றும் இலங்கை அணி தாங்க மீண்டும் மோதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, லசித் மலிங்கா அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணி பார்க்க எனக்கு மிக மிக ஆபத்தான அணியாக தோணுதுங்க. அவங்க இந்த T20 உலகக்கோப்பையில் ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான அணியாக நான் கருத ஒரு அணி பார்த்தீங்கன்னா அது இந்தியா தான். இந்தியாவுக்கு இந்தமாதிரி நல்ல பிளேயர்கள் ஐபிஎல்ல தான் கிடைக்கிறாங்க. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியில் விளையாடுற நிறைய பிளேயர் இந்திய அணியில் இருக்காங்க. அதிலே தெரியுதுங்க ஐபிஎல் எந்த அளவுக்கு ஒரு குரோத்தாக இருக்குது இந்திய அணி வளர்த்துக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று நெதர்லாந்து அணி எதிரான கடைசி கிட்டத்தில் ஒரு மேட்ச் கைவிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் செம கம்பேக் கொடுத்தாங்க இந்திய அணி. கண்டிப்பாக நெதர்லாந்து அணி பாகிஸ்தானை கம்பேர் பண்ணால் அவங்க நல்லாவே இந்திய அணிக்கிட்ட போராடினாங்க. இப்போ நெதர்லாந்து அணிக்கு போராட்டத்துக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்திய அணி வெற்றிக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த முறை லாஸ்ட்டாக 2016 நடந்த T20 வேர்ல்டு கப் இறுதிப் போட்டி இந்தியா இலங்கை அணி மோதினாங்க. அதே போல் இந்த 2026 T20 வேர்ல்டு கப்பில் கண்டிப்பாக இந்தியாவும் இலங்கை அணி கண்டிப்பாக மோதுங்க. நீங்கள் வேணால் பொறுத்து இருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிங்கா பார்த்தீங்கன்னா தலைவன் செம்ம கான்ஃபிடண்ட்டாக பேசியிருக்காருங்க. அவர் சொல்கிற மாதிரி இலங்கை அணி செம்மையாக இருக்குங்க. ஆனால் நம்ம குரூப்பில் இல்லை. நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ், அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா, அப்புறம் ஜிம்பாப்வே இருக்காங்க. அந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி, இலங்கை அணி, அப்புறம் நியூசிலாந்து அணிலாம் இருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு குரூப்பாக இருக்குது, இதுவும் நல்ல குரூப்பாக இருக்குது. ஆனால் அவர் சொன்ன மாரி இலங்கை ஒன்று நம்மக்கிட்ட மோதனா செமிஃபைனல் மோதணும், இல்லை ஃபைனலில் வரும். நல்லா விளையாடு குரூப் ஸ்டேஜ்லேருந்து சூப்பர் 8 சுற்று தேர்வானா செமிக்கு நம்மக்கிட்ட மோதுற மாதிரி வரும். ஆனால் நேற்று உண்மையாக நெதர்லாந்து நல்லா போராடினான்னு சொல்லாங்க. பாகிஸ்தான் கம்பேர் பண்ணால் நெதர்லாண்டே நல்லா போராடினார் சொன்னார் பாருங்கள். பாகிஸ்தான் லைட்டாக கலாய்ச்சி விட்டாருன்னு சொல்லலாம். ஆனால் அதுமாரி உண்மைதாங்க, கரெக்டாக நல்லா போராடினாங்க நெதர்லாந்து அணி. அது மட்டும் இல்லாமல் நேற்று அவங்க பேட்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. என்ன தான் நம்ம 193 பெரிய கிரவுண்டு அகமதாபாத் அப்படி இப்படின்னு சொன்னால் கூட கடைசி வரைக்கும் போராடினாங்க நெதர்லாந்து அணி. அது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுமாரி போராடி தோத்தா பிரச்சனை இல்லை, போராடாமல் தோத்தா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் இந்திய அணிக்கு ஒரு ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனிங்கில் விளையாடுற அபிஷேக் சர்மா சுத்தம் ஃபார்ம் அவுட்டில் இருக்காருங்க. தொடர்ந்து 3 டக் அவுட் ஆகிட்டு இருக்காரு. ரொம்ப பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இஷான் கிஷன் ஓகே, நேற்று ஒரு அன்லக்கியான விக்கெட்டு தான் ஒரு இஷான் கிஷன் விடுங்க. பட் அவர் நல்லா ஃபார்மில் இருக்கார். நம்ம அபிஷேக் சர்மா கொஞ்சம் சூப்பர் 8 சுற்று வந்துட்டோம், கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தாருன்னா சூப்பராக இருக்கும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா திலக் வர்மா கொஞ்சம் தடவிட்டு இருக்காரு. மற்றபடியில் சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், துபே இருக்கட்டும், அக்சர் பட்டேல் செம்ம ஆல்ரவுண்டிங் டீம் சூப்பராக இருக்குங்க. பேட்டிங் டெப்த்து டவுனில் நல்லா இருக்குது, ஓப்பனிங் கொஞ்சம் சொதப்பலாக இருக்குது. பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி வெற்றி குறித்து உங்களோட கருத்துக்கள், அபிஷேக் சர்மா பேட்டிங் குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் காமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.